This video is sponsored by SPO Digital Marketing, Facebook, Instagram, YouTube வச்சு பார்ட் டைமாக இவங்க ஜாப் தராங்க. மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வெல்கம் டு மிஸ்டர் பிரின்ஸ் ஜே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோம் டேப்பில் செல் டூலில் ஃபார்மேட் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம டேட்டாபேஸ்குள்ளே போய்க்கலாம். டேட்டாபேஸ்குள்ளே போயிட்டு சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற இது என்னென்னா, ஹோம் டேப்பில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் போர்ட், ஃபாண்ட்டு, அலைன்மெண்ட்டு, நம்பர், ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணி செல்ஸில் இன்சர்ட் டெலிட் முடிச்சு இப்போ ஃபார்மேட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஃபார்மேட் வந்து டேட்டாபேஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபார்மேட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல் சைஸ். ஓகேங்களா? செல்லோட சைஸை ஹைட்டு வித்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ரோ ஹைட்டுன்னு இருக்கா. இப்போ இதுதான் ஆக்சுவலி ரோ. இந்த ரோவோட ஹைட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஹெட்டிங் இருக்குங்களே, இந்த ஹெட்டிங் வந்து மற்ற சப் ஹெட்டிங் விட டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு போல்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ரோ ஹைட் கொடுக்குறோம். இப்போது இது ரோவோட ஹைட் என்ன இருக்குன்னு அதிலே வந்து கிளிக் பண்ணால் காட்டிடும். 15 இருக்குது. இல்லை எனக்கு 15 வேண்டாம், எனக்கு வந்து 25 வேணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டேன்னா பாருங்கள், இது அழகாக கீழே இறங்கிடுச்சு. அப்போ ஹெட்டிங் டேபிள் மட்டும் நமக்கு பெருசாக இருக்கும். அப்போ பார்க்குறக்கு இதுதான் ஹெட்டிங் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து நடுவில் கொண்டு போயிட்டா நம்ம பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் இட் ரோ ஹைட். இப்போது ஒரு ரோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ரோஸில் வந்து பாருங்கள், இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அலைன்மெண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம திடீர்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரே இதாக கிளியராக கொண்டு வரதுக்கு ஃபுல்லாக இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேபிளுக்கு போயிட்டு அவுட் ஆஃப் இட் ரோ ஹைட்னு கொடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக அலைன் ஆகிரும். நம்ம எங்கெங்கே ஆல்ரெடி நம்ம ஹெட்டருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம், பெரிய ஸ்பேஸு, மற்றதுக்கெல்லாம் அந்த தனித்தனி ஸ்பேஸ் இருந்துச்சு. நம்ம கரெக்டாக அவுட் ஆஃப் இட் கொடுத்தோன்னே அந்த டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ சைஸ், அந்த சைஸ் மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அழகாக அது என்ன பண்ணிடுச்சுன்னா ஷார்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரோவோட அவுட் ஆஃப் இட். இப்போ காலமுக்கு வரலாம். இப்போ காலம்னா இப்போ இந்த ஒவ்வொரு காலம் இருக்குது. சரிங்களா? இந்த காலத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா இது முக்கியமான காலம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலம் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோன்னா, ஜஸ்ட்டு நான் அந்த காலம் ப்ரெஸ் பண்ணி சேவ். இப்போ இதோடைய வேல்யூ மாத்திரம் 15 19 போட்டு கொடுத்துட்டோன்னா அது பெருசாகிடும். சரிங்களா? அந்த செல்லோடைய டெக்ஸ்ட் சைஸை விட பெருசு பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து காலத்துக்கு. இப்போ இதை அவுட் ஆஃப் இட் பண்ணுறோம். சேம் அதே தான். இப்போ வந்து ரோக்கு வந்து கீழே ஸ்பேஸ் இருந்ததை ஃபில்டர் பண்ணிச்சு. இப்போ காலமுக்கு வந்து இப்படி பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் ஸ்பேஸ்லாம் நிறையா இருக்குது. அப்படின்னா ஜஸ்ட்டு சேம் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டுக்கு போயிட்டு அவுட் ஆஃப் இட் காலம் வித்து கொடுத்தா எல்லாமே அவுட் ஆஃப் இட். அந்த டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்பேஸ் அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் சின்னது பண்ணிடும். பாருங்கள், ஏஜெல்லாம் நம்ம பெருசாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபிட் ஆகி எல்லா ஒரு டேபிளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பெரிய டேட்டா பேஸை ஷார்ட் அவுட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபார்மேட்டோட செல் சைஸ். ஸோ தேங்க்யூ.